வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஒரு சடலமா 2 சடலமா 8000 சடலங்களை தனி ஆள அடக்கம் செஞ்சிருக்காரு ஒரு முதியவர் என்றா நம்ப முடியுதா? அந்த முதியவர் அனாதை சடலங்களை தேடி சென்று தனது சொந்த செலவில் அடக்கம் செய்யறத பெரும் பாக்கியமா நினைச்சு இந்த சேவையை தொடர்ந்து பல ஆண்டா செஞ்சுட்டு வரார். அவரது இந்த உன்னத சேவையை பலரும் பாராட்டி வராங்க. மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் சார்பா கணேசனுக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டிருக்கு. அதோட 2200 கர்ப்பிணிகளுக்கு பிரசவம் நடக்க உதவி செஞ்சவர். விபத்துல உசிருக்கு போராடிய 9 பேரோட உசிரை காப்பாத்தியவர்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. கணேசனை போலவே கோவில் மற்றும் திருவிழாக்கள்ல பக்தர்களுக்கு விசிறி வீசும் மதுரை விசிறி தாத்தா என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் நடராஜன் தாத்தாவுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது மாற்றுத்திறனாளி தடகள பயிற்சியாளர் வீரர் ரஞ்சித் குமார், நடிகர் வையாபுரி ஆகியோருக்கும் கிடைச்சிருக்கு. அதோடு விட்டாங்களா என்ன? போலீஸ் துணை கமிஷனர் வனிதா, ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சுபேதா ரமேஷ், இசை கலைஞர் மௌன ராகம் புரளி, டாக்டர் சிந்தியா மார்டின், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க் மேனேஜர் ரவி ஆகியோருக்கு வொகேஷனல் எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த நிகழ்வில் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள், சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் மாற்றுத்திறனாளி வீரருக்கு நிதி உதவியும் வழங்கினாங்க. விழாவில் மாவட்ட ஆளுநர் கார்த்திக், துணை ஆளுநர் நெல்லை பாலு, தலைவர் கதிரவன், செயலாளர் சண்முகம், பொருளாளர் கார்த்திக், முன்னாள் ஆளுநர் சண்முக சுந்தரம், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், ஆலோசகர் அன்பழகன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினருக்கு நேற்று இரவு திருநெல்வேலியில் பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது பங்களாவில் சிறப்பு சைவ விருந்து அளித்தார். முன்னதாக பழனிசாமி நேற்று இரவு 8:15 மணிக்கு நயினார் பங்களாவிற்கு வந்தார். அவரை வாசலில் நின்று பூங்கொத்து கொடுத்து நயினார் வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றார். இரு கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வீட்டிற்குள் ஆலோசனை நடத்தினர். பின்னர் நயினார் மற்றும் பழனிசாமி இருவரும் தனியாக 15 நிமிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். விருந்தில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் தமிழிசை, ஹெச் ராஜா, மத்திய அமைச்சர் முருகன், முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், கடம்பூர் ராஜு, விஜய் பாஸ்கர், நெல்லை செயலாளர் கணேசராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 109 வகையான சைவ உணவுகளுடன் இரவு விருந்து தடபுடலாக நடைபெற்றது. விருந்து முடிந்து பழனிசாமி புறப்பட்டு சென்றார். அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு. எங்களோட இருந்தால் ஏதாவது கருத்து சொல்லலாம். வேறு இடத்துக்கு போனதுனால இனிமேல் நம்ம கருத்து சொல்லலாம். நான் கோயில்பட்டியில் கலந்துக்கிட்டேன். நாளைக்கு திருநெல்வேலியில் கலந்துக்கிட்டேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக மதிப்புக்கு எடப்பாடியார் கூட நான் கலந்துக்குவேன். 2026 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். காரணம், நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், தொடர்ந்து நடைபெறுகின்ற படுகொலைகள், தென் மாவட்டம் மட்டுமின்றி வட மாவட்டங்களில் திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் 4 படுகொலைகள் நடக்கும். இந்த படுகொலைகள் நடப்பதற்கு காரணமே எல்லாமே கஞ்சா, போதைப் இதை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர். ஆகவே மக்கள் இது எந்த நேரம் தேர்தல் வந்தாலும் நிச்சயமாக தூக்கி எறிவார்கள் என்பது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார். ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் அவர்களது எக்ஸ் பக்கத்தில் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். Sir, one side, sir.